தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய கிரேஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் தேவனாய் கர்த்தர் மறுபடியும் உங்களோடு கூட பார்த்து பேசுவதில் இந்த டிவி சேனலில் நாங்கள் இணைந்து செய்கிற ஊழியம் கர்த்தர் நல்ல ஒரு வழிகளை கர்த்தர் மறுபடியும் திறந்து கொடுத்திருக்கிறார். ஒரு சில மாதங்கள் இந்த ஊழியங்கள் தடைப்பட்டாலும் தேவனாய் கர்த்தர் மறுபடியுமாய் என்னை நம்முடைய கிரேஸ் டிவியோடு கூட இணைத்து கர்த்தர் நல்ல ஒரு ஊழியங்களை செய்யக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கு கூட சோஸ்திரம். ஏன்னு சொன்னால் நிறைய விதமான தடைகள், ஆனாலும் தேவனாய் கர்த்தர் நாட்களில் நல்ல ஒரு லெந்து நாட்களில், ஒரு கிருபையின் நாட்களில், நல்ல ஒரு துளிர் விடுகிற இந்த காலங்களில் மறுபடியும் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய கிரேஸ் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 7 மணி வரைக்கும் நம்முடைய புரோகிராம் வரும். தேவன் உங்களோடு கூட தெளிவாக பேசுவார். நீங்கள் ஜெபத்தோடு இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை, நல்ல விதமான ஞானமான வார்த்தைகளை, உங்களுக்கு தேவையான அவர் உங்களோடு கூட பேசுகிற நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு முடிவு, தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய உங்களோடு கூட பேசுவார். அதனால ஒவ்வொரு வாரமும் நம்முடைய கிரேஸ் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை வருகிற கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கும் தேவ வார்த்தை இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய எல்லா ஊழியங்களும் இன்னும் வளரத்தக்கதாய், வருகிற ஒவ்வொரு ஊழியர்களும் சிறப்பாய் தேவனுக்கென்று எடுத்து பயன்படுத்துகிற விதமாய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இன்னும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் இந்த வாரத்திற்காக, தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி இயேசப்பா. நீங்க கொடுத்த 2 நாட்களுக்காக உமக்கு நன்றி. 2 நாட்களிலும் ஆண்டவரே, இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அப்பா நாங்கள் உங்களோடு கூட பேச, அப்ப நீர் எங்களோடு கூட பேச, அப்ப இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட தேவனாய் கர்த்தர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நீங்க சித்தம் வைத்திருக்கிறீங்களோ, உங்களுடைய சித்தம் மாத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த இடத்தின் மூலமாய் ஒளிபரப்பாகட்டும். அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் நீங்க பேசுங்க. அப்ப நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டோம். இந்த சேனலில் வருகிற இந்த செய்தியின் மூலமாய் தேவன் என்னோடு கூட பேசினார். என்னுடைய இருதயத்திற்கு ஆறுதலாக பேசினார். நன்றாக இருந்தது, என்னை தேற்றுவது போல இருந்தது, என் கண்ணீரை துடைத்தது போல இருந்தது என்று சொல்லி ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நீர் பேச வேண்டும் என்று சொல்லி அப்ப உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க. அப்ப நீர் ஒருவர் மாத்திரமே அப்ப நீங்க மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பேசுகிற அடிமையை கர்த்தர் நீர் மறைத்து பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்ப நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை மறுபடியும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும், இந்த 2 நாட்களில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த 2 நாட்களில் தேவன் நமக்காக எவ்வளவு காரியங்களை செய்தார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகத்துல பாவமாக வாழக்கூடாது, நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் எத்தனை காரியங்களுக்காக நமக்காக செய்தார், எத்தனை அற்புதங்கள் செய்தார், எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை மக்களுக்கு விடுதலைகளை கொடுத்தார் என்று சொல்லி நாம் அநேகருக்கு தெரிந்தாலும் இந்த 2 நாட்களில் தேவன்
கொடுக்கப்பட்ட இந்த அழகான ஒரு கிருபை நாட்களில் தேவன் உங்களுக்காக, தேவன் எனக்காக அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நாம் சிந்திக்கத்தக்கதாய் கொடுக்கப்பட்டதா இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்கள், அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள், அவர் எனக்காக, உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய தொழிலுக்காக கர்த்தர் எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார், எவ்வளவாய் நம்மளை உயர்த்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்த அநேக நன்மைகளை அவர் எழுதி கொடுத்த இந்த புஸ்தகத்தை, வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் நாம் தேவனுக்குள்ள இன்னும் நெருங்கி வருவதற்காக கொடுக்கப்பட்ட நாட்கள் தான் இந்த கிருபை நாட்கள். அதனால இந்த லெந்து நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியப்படுத்திக் கொள்ளணும். நிறைய சபைகள்ல, நிறைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா சிறப்பான கூடுகைகள், கன்வென்ஷன்கள், தெரு பிரசங்கம் என்று சொல்லி இந்த 40 நாட்கள் பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பான கூட்டங்கள் போடுவாங்க. எதற்குன்னு சொல்லி சொன்னா, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறாரு, தேவன் உங்களோட வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு கிருபைகளை வச்சிருக்கிறாரு, அவர் நல்லவர் என்பதை நீங்க இன்னும் ருசி பார்க்கணும். நீங்க அவர் நல்லவர் என்பதை நீங்க இன்னும் ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உலகத்தை பார்க்க மாட்டீங்க. உலகத்தை பார்த்தீங்க என்று சொன்னால் இயேசு நல்லவர் என்பதை நீங்க இன்னும் ருசி பார்க்கலன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்லவர் என்று சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அவர் நல்லவர் என்பதை சொல்லி நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த மனிதத்திலும் போய் நீங்க கையேந்தி நிக்க மாட்டீங்க. என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, என்னுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு பிரச்சனை, நாங்க பார்க்கிற தொழிலுடைய ஒரு பிரச்சனை, ஐயோ கஷ்டமா இருக்க, இது முடியுமா, இது முடியாதா என்று சொல்லி நீங்க எந்த மனிதத்திலுமே சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புலம்பலான காரியம் வராது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவுனஸ் இல்லாம புலம்பிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், அழுது கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அது நம்மேல் விழுந்த தவறு. நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்கவில்லை. இயேசு நல்லவர், என் வாழ்க்கையில அவர் என்ன செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வார். இயேசு என்ன செய்தாலும் என்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்மைக்காக தான் செய்வார். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதை நீங்க என்னைக்கு நீங்க ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். எந்த மனிதனையும் போய் ஐயோ என் சூழ்நிலை இப்படி என்று சொல்லி நீங்க கண்ணீர் வடிக்க மாட்டீங்க. ஐயோ என் வாழ்க்கை இப்படி போச்சு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி போச்சு, என் ஊழியம் இப்படி போச்சு, நான் எதிர்காலத்தில் அதை செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி நான் அநேக திட்டங்களை போட்டேன், எல்லாமே வீணாய் போயிட்டு என்று சொல்லி உங்க வாயிலிருந்து சந்தேகமான வார்த்தைகள் வராது. உங்களுடைய வாயிலிருந்து விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வரும். உங்களுடைய வாழ்க்கையில இருந்து சந்தேகமான வார்த்தைகள் வருது அப்படின்னா நீங்க கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிப்பார்கள் அர்த்தம். இது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். கல்யாண வீட்டுக்கு போனோம்னா அங்க நமக்கு முதல்ல சாப்பிடும்போது நல்ல ஒரு அழகான ஒரு இலை கொடுப்பாங்க. ஒவ்வொரு கூட்டா வைப்பாங்க, 2 கூட்டு 3 கூட்டு வைப்பாங்க. நல்ல ஒரு அப்பளம் வைப்பாங்க, ஊறுகாய் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வீடுகளில் கூட 2 கூட்டு வைப்பாங்க. அப்புறம் சோறு, சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு, அதுக்கப்புறம் பாயசம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தை சேர்த்து நமக்கு வைப்பாங்க, அப்படித்தானே? அப்ப நம்ம ஒண்ணு சாப்பிடுவோம். ஆனா எல்லாமே நமக்கு நம்முடைய நாவுக்கு என்ன செய்யாது, ருசியா இருக்காது. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா சாம்பார்ல உப்பு இருக்காது, ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ரசம் சூப்பரா இருக்கும், ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பாயாசத்துல சீனி கொஞ்சம் கம்மியா இருக்கும், இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப நம்ம சொல்லுவோம் சாம்பார் நல்லா இருந்துச்சு, ரசம் அதை விட சூப்பரா இருந்துச்சு, பாயாசம் கொஞ்சம் கட்டியா இருந்தா நல்லா இருக்கும். ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம அதை ருசி பார்த்தோம். அந்த பாயசம் நல்லா இருக்கு என்பதை நீங்க ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னொரு கரண்டி வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. ஆனா அதே பாயசம் நல்லா இல்ல, உங்களுடைய வார்த்தை ருசி நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த பாயசத்தை நீங்க சாப்பிட மாட்டீங்க. இதே போலதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எத்தனை நன்மைகள் உங்களுக்கு கொடுத்தாலும், எத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும், எத்தனை கிருபைகளை உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க இன்னும் அவரை ருசி பார்க்கல. நீங்க ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இயேசு நல்லவர் 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 சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில அவரை நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா
உங்களுடைய தகுதி வேற லெவல்ல போயிரும், உங்களுடைய ஊழியம் அடுத்த கட்ட லெவல்ல போயிரும், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லா கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். சரியா? அதனால இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க எந்த முறையில ருசி பார்க்கலாம், நீங்க எந்த முறையில ருசி பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க எந்த முறையில பார்க்கலாம் என்பதற்கு ஒரு 2-3 உதாரணங்களை தேவன் எனக்கு கொடுத்த ஒரு சில காரியங்களின் மூலமா நான் சொல்கிறேன். சரியா? சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 6வது வசனம் சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அழகா சொல்லுது வசனம். தாவீது ராஜா சொல்ற வசனம் அழகா சொல்லுது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் பையன் என்ன சொல்றான், என் மகன் என்ன சொல்றான், என் மகள் என்ன சொல்றான், என்ன தேவை, என்ன சூழ்நிலை என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இதனுடைய முதல் பாதி என்னன்னா, நாம் அவரை கூடி ஆராதிக்கும் பொழுது, நாம் அவரை கூடி தொழுது கொள்ளும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியும். சும்மா ஏதோ பைபிள் வாசித்தோம், ஏதோ படித்தோம், ஏதோ ஜோமனம் என்று சொன்னால் தேவன் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியாது. நம் அனைவரும் குடும்பமாய் இணைந்து, நம்முடைய குழுவாக இணைந்து, வாலிபர்களாக இணைந்து, வாலிப பிள்ளைகளாக இணைந்து, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளாக இணைந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது அவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், ருசி பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய ஆலயங்களை பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னது போலதான், இந்த 2 நாட்கள் வெள்ளிக்கிழமை கன்வென்ஷன், சனிக்கிழமை கன்வென்ஷன், ஞாயிற்றுக்கிழமை கன்வென்ஷன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிறப்பான செய்தி, இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்கள் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகழகான செய்திகள், தேவனுடைய வாழ்க்கையில செய்த அநேக நன்மைகளை உங்களுக்கு நிறைய செய்தியாளர்கள், அதாவது தேவனுடைய ஊழியக்காரர்கள் அநேக விதமான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆலயத்தில், அந்த சபையில அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வரும் பொழுது அவர் நல்லவர் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். வசனம் அழகான ஒரு வசனம். தேவனை நம்ம எப்படி ருசி பார்க்கலாம்? முதல் பாயிண்ட், கூடி ஆராதிக்கும் பொழுது, தேவனை நாம் கூடி அவரை ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க முடியும். 2வது பாயிண்ட் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய மக்களே, நம்பிக்கை உள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை உள்ள மனிதர்களே, நம்பிக்கை உள்ள உள்ளங்களே, நம்பிக்கை உள்ள விசுவாசங்களே, நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கையை தேவன் பக்கம் திருப்புங்கள். உங்க நம்பிக்கை யார் பக்கம் இருக்கு? அழகா பேசுறாரு. உங்க நம்பிக்கை இன்னைக்கு யார் பக்கம் இருக்கு? நீங்க படித்த படிப்பு மேல வச்சிருக்கிறீங்களா, இல்ல நீங்க பார்க்கிற வேலை மேல வச்சிருக்கிறீங்களா, இல்ல நீங்க வாங்குற சம்பளத்தின் மேல வச்சிருக்கிறீங்களா? யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? இன்றைக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசி பார்க்கணும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்லவராக இருக்கணும், அவர் நல்லவர் தான், எனக்கு இன்னும் நான் நல்லா வரணும், கண்டுபிடிக்கணும்னு சொன்னா உங்க நம்பிக்கை இன்னைக்கு தேவன் மேல திருப்புங்க. உலகப்புறமான காரியங்கள் மேல அல்ல, உலகப்புறமான மனிதர்கள் மேல அல்ல, உலகப்புறமானவர்கள் மேல அல்ல, என்றைக்கும் அழிந்து போகின்ற ஒரு பணத்தின் மேல அல்ல, என்றைக்கும் அழிந்து போகிற பதவியின் மேல அல்ல, தேவன் மேல உங்க நம்பிக்கை. கொஞ்சம் திருப்புங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு தெரியுமா? எவ்வளவு கிருபைகள் கொடுத்தாரு தெரியுமா? உங்களை எத்தனை நேரம் உங்களை ஆபத்துல வந்து பாதுகாத்தார் தெரியுமா?
இப்போ உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? ஏன் அப்பெல்லாம் நீங்க நம்புனீங்கல்ல, ஏசு நல்லவர் 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 எவ்வளவு நீங்க சொன்னீங்க, எத்தனை நேரம் சொன்னீங்க, பகல்ல சொன்னீங்க, ராத்திரி சொன்னீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொன்னீங்க ஏசு நல்லவர் நீங்க சொன்னீங்க, அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார்னு சொன்னீங்க. எத்தனை நேரம் உங்களுடைய வாயிலிருந்து உங்களுடைய இருதயத்திலிருந்து ஏசு நல்லவர் நல்லவர் சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஏன் சொல்லல? அப்போ உங்க நம்பிக்கை இன்னைக்கு வேற பக்கம் போயிட்டு, உங்க நம்பிக்கை இன்னைக்கு பொருளாதாரத்து மேல போயிட்டு, உங்க நம்பிக்கை உங்க உடம்புல இருக்கிற பலன் மேல போயிட்டு. அப்படிதானே? எல்லாமே அழிஞ்சு போயிருங்க. இந்த உலகத்துல நிரந்தரமானது எதுவுமே இல்லை. ஆனா உங்க நம்பிக்கைய நீங்க இயேசு பக்கம் திருப்புங்க. இயேசு என் வாழ்க்கையில என்னை உயர்த்துவார், இயேசு என் பிள்ளைகளின் தேவையை சந்திப்பார், என் கீழே விழுந்த தொழிலை என் தேவனாய் கர்த்தர் மறுபடியும் நிமிர செய்வார் என்று சொல்லி உங்க நம்பிக்கைய இயேசு மேல திருப்புங்க. இயேசு கிறிஸ்து மேல நீங்க திருப்புங்க. அப்படி திருப்பும் போது அவர் என்ன செய்வாரா? ஐயோ, அழகா ஒரு நம்முடைய பைபிள்ல ஒரு கதை உண்டு போல, சரித்திரம் உண்டு போல, 2 குமாரன் அப்படிதானே, கெட்ட குமாரன் நல்ல குமாரன். அந்த தகப்பன்றது சுத்தமாக பிரிச்சுட்டு அந்த கெட்ட குமாரன் போனாலும் ஐயோ என் மகன் போயிட்டானே போயிட்டானே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வாசல்ல நின்று தன்னுடைய இளைய குமாரன் வருவான் என்று சொல்லி அந்த தகப்பன் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாராம். ஒரு நாள் அவனுடைய நம்பிக்கை சில வீண் போகல. அதை நீ அழகா வாசித்தீங்கன்னா புரியும். தூரத்திலிருந்து வரும் பொழுது தன் மகன் தான் வருகிறான் என்று சொல்லி அந்த தகப்பன் கண்டுபிடிச்சிருவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இதே போலதான் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவ்வளவு நாள் என் மேல இவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாங்களே, இந்த குடும்பம் என் மேல இவ்வளவு நம்பிக்கையா இருந்துச்சு, ஆனா இந்த நம்பிக்கை இப்ப ஏன் என்ன தேடல, என்கிட்ட ஏன் பேசல, என்னையே தேடி வரல, என்கிட்ட ஏன் சொல்லல, எனக்கே முதலிடம் கொடுக்கல, என்னை தள்ளி வச்சுட்டாங்களே, என்னை ஒதுக்கிட்டாங்களே, என் மேல வைக்கிற நம்பிக்கை ஏதோ அழிந்து போகின்ற ஒரு மனிதன் மேல, அழிந்து போகின்ற ஒரு பொருள் மேலாம் இவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறான்னு சொல்லி தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் அழகா அவங்க கூட பேசுறாங்க. நான் எழுதி வச்சுட்டு பேசல, எழுதி வச்சுட்டு இதைத்தான் பேசணும்னு பேசல. தேவனுடைய வார்த்தை அழகா சொல்றது, நீங்க அழிந்து போகின்ற மனிதன் மேல, அழிந்து போகின்ற பதவியின் மேல, அழிந்து போகின்ற பணத்தின் மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. உங்க நம்பிக்கை இன்றைக்கு இயேசு மேல திரும்பும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன தருவாராம்? வசனம் சொல்லுது, சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவான். அது எப்போ தருவாரா? இன்றைக்கே தருவார். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை தரணுமா? ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை தரணுமா? ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பலன் தரணுமா? ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தை தரணுமா? அதை இன்றைக்கே தரணுமா? இயேசு நல்லவர் என்பதை நீங்க ருசி பார்க்கணும்னா 2வது பாயிண்ட், உங்களுடைய நம்பிக்கை இயேசுவின் பக்கம் வரட்டும். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை இன்னொன்று சொல்லுவோம் விசுவாசம். சரியா? விசுவாசம் நம்பிக்கை 2 ஒரே வார்த்தை. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல வரும் பொழுது, அவரை நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுக்கு நல்லவர் என்பதை ருசி பார்க்க முடியும். இது உண்மையிலும் உண்மை. இதை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது, மறைக்க முடியாது. 3வது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஓசியா 4ஆம் அதிகாரம், ஓசியா 4ஆம் அதிகாரம், அதில் ஒரு 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 11, 12, 13. இதுல நான் ஒரு சில காரியங்களை மேலோட்டமா சொல்றேன். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். சரியா? இந்த வசனங்கள் நீங்க அப்படி நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, தேவன் சொல்ற 3வது ஒரு காரியம், பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான் இயேசு நல்லவர் என்பதை நீங்கள் ருசிக்க முடியும். பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரம்தான். எனக்கு இந்த உலகமும் வேணும், இந்த பாவமும் வேணும். நான் ஆலயத்திலும் இருப்பேன், நான் அந்த பாவமும் பண்ணுவேன். நான் ஊழியமும் பண்ணுவேன், நான் அந்த பாவமும் பண்ணுவேன்.
நான் வெளித்தோட்டத்துக்கு நல்லவன் போல காண்பிப்பேன், ஆனால் எனக்குள்ள இவ்வளவு விட முடியாத கெட்ட பழக்க வழக்கம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாவத்திற்கு அடிமையாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் இயேசு நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்க முடியாது. ஒரு சில ஊழியர்கள் ஜெபிக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த பையங்க நல்லா இருந்திருப்பாங்க, அந்த அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலைகள் மாற மாற பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா பிசாசனம் தவறான சிந்தனைகள், தவறான வார்த்தைகள், தவறான படம் பார்ப்பது, தவறான காரியங்களை பிசாசானவன் மெல்ல 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 அந்த மனிதனுடைய இருதயத்துக்குள்ள கொடுத்து அந்த மனிதனை பாவத்திற்குள்ள அடிமையாக்கிடுவார். அவனுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிடுவார். கடைசியில பாத்தீங்கன்னா இவன் பாவத்துல அடிமையாய், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாய், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாய், கெட்ட நண்பர்களோட சேர்ந்து ஊரை சுத்தி நிறைய காரியங்களை வீணாக்கி கடைசியில ஒரு ஊழியர்கிட்ட ஜெபிக்க விட்டுருப்பாங்க. அப்போ பார்த்து அந்த ஊழியர் ஜெபிக்கும் பொழுது அவனுக்குள்ளா இருக்கிற பாவம் என்கிற பிசாசு, அந்த பாவத்திற்குள்ளாய் அடிமையாக்கி வைத்திருக்கிற அந்த பிசாசு இந்த ஊழியர் ஜெபிக்கும் பொழுது, ஐயோ நான் போறேன், நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது என்னால இருக்க முடியல என்று சொல்லி அந்த பிசாசு, அந்த பாவத்தை கொண்டு வந்த பிசாசு நான் போறேன் சொல்லிட்டு ஓடிடும். ஏன் சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதும் உங்களை விட்டு அவரை நீங்க வெளியே அனுப்புறதும் உங்க கையில இருக்கு. அதனால பாவத்திற்கு நீங்க அடிமையானீங்க அப்படின்னா இயேசு நல்லவர் என்பதை நீங்க ருசி பார்க்க முடியாது. இந்த உலகத்துல பாவமானது மலிந்து கிடக்கு. பாவமானது உங்க கையில தான் இருக்கு. செல்போன் மூலமா மிகப்பெரிய பாவம் என்பது செல்போன். அதில் காணப்படக்கூடிய காட்சிகள், அதுல இருக்க எல்லா தவறான காரியங்களும் உங்க கையில தான் இருக்கு. அதனால பாவம் என்பது உங்க கையில, பாவம் என்பது உங்க பையில, பாவம் உங்க கூடயே தான் இருக்கு. நீங்க படுத்திருக்கும் போது தலையில பக்கத்துல வச்சிருக்கிறீங்க, எங்க போனாலும் செல்ல நீங்க கையிலே தான் கொண்டு போறீங்க. அப்போ பாவம் உங்க கூடயே தான் இருக்கு, சரியா? ஆனா அந்த பாவத்தை நீங்கள் மேற்கொண்டால் மாத்திரம்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசி பார்க்க முடியும், சரியா? அதனால கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக நன்மைகளை செய்வார், அநேக கிருபைகளை செய்வார். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிப்பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே, அப்ப மறுபடியுமாய் நம்முடைய கிரேஸ் டிவியின் மூலமாய் ஆண்டவரே, அப்ப நாங்கள் இணைந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற அப்ப அனைத்து உள்ளங்களையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்ப இயேசு நல்லவர் என்பதை இவர்கள் ருசி பார்க்கட்டும். அப்ப இவர்கள் ருசிக்க இயேசு நல்லவர் என்பதை அப்ப இவர்கள் ருசி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அப்ப நீர் இவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இது அப்படியே செய்யுங்கப்பா. கேட்ட சத்தியத்தின்படி இந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், பழுகி பெருகட்டும். ஏராளமான நன்மைகளும் கிருபையும் இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். துதிகர மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு புரோகிராம் செய்து நீங்க பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.